சின்ன பாப்பாவும் நல்லா தான் படிப்பா. அந்த பிள்ளைங்கள நம்பி தான் நானே இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்களோட நம்பி கூட நான் இல்லை. அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கட்டும்னாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா வேணாம் அக்கா படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வணக்கம், என் பேர் வந்து ஜெயப்ரியா. நான் வந்து 8th-லேருந்து 9th போகிறேன். 2 வருஷமாக வந்து மதர் தெரசா ஃபவுண்டேஷன் ஹெல்ப்போடு வந்து படிச்சிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பேர், எனக்கு ஒரு அக்கா இருக்கா. நாங்கள் 2 பேரும் வந்து எங்கள் மாரியம்மன் கோயிலில் சிஎஸ் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறேன். நான் வந்து 3rd படிக்கிற வரைக்கும் அம்மா வந்து நல்லா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நல்லா படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து 4th வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா அம்மாவால் சுத்தமாக படிக்க வைக்க முடியல. எக்ஸாம்லாம் சரியாக வந்து எழுத முடியல. அப்போ வந்து அம்மா வந்து ஒரு இருக்கிற எல்லாத்தையும் போய் அடகு வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்புறமா 6th வந்ததுக்கப்புறம் இனிமேல் படிக்க வைக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கட்டும், நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்கும் ஆசையாக இருக்குமா, அக்கா படிக்கிற வரைக்கும் நானும் படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து மதர் தெரசா ஃபவுண்டேஷன் ஆட் பார்த்தோம். அப்போ அங்கே போய் டேடிகிட்ட கேட்டோம். சரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து தையல் தைச்சு தான் வந்து என்னை படிக்க புக் ஃபீஸு எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. புக் ஃபீஸும் யூனிஃபார்ம் ஃபீஸும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து டேடி கட்டிகிட்டு இருக்காங்க. டேடி வந்து என்னென்னா எப்போவுமே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப அன்பாக இருக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக படித்து நல்லா முன்னேறி ஃபவுண்டேஷனுக்கும் டேடிக்கும் பெருமை சேர்த்து தருவேன். வணக்கம், என் பேர் பாலசரஸ்வதி. எங்கள் வீட்டுக்காரவங்க திருப்பூரில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் அப்பாவு. அவங்க வார சம்பளம் தான். எனக்கு வந்து ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க. அதனால் நல்லபடியாக என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய பொம்பளை பிள்ளைங்க எனக்கு நல்லா படித்து எனக்கு நல்லா என்னை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் என் பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரவங்க சம்பாரித்து தான் நாங்கள் 2 பிள்ளைங்களுமே நாங்கள் படிக்க வைக்கிறோம். அப்படிங்கும்போது படிக்க வச்சுக்கிட்டு இருக்கையில் இடையில வந்து எங்கள் பாப்பா 3வது சின்ன பாப்பா 2 பிள்ளைங்களுக்குமே என்னால் பணம் கட்ட முடியல. அதனால் 3வது படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னோடய நகையெல்லாம் அடகு வச்சு எல்லாமே ஏலத்தில் போய்ட்டு ஒன்றும் திருப்ப முடியலை. சின்ன பாப்பா 7வது படிக்கையில், பெரிய பாப்பா 9th படித்தா. 10th படிக்கல. நமக்கு இவ்வளோ தூரம் இனிமேலாம் படிக்க முடியாது, பெரிய பாப்பாவை மட்டும் படிக்கட்டும், சின்ன பாப்பாவை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்க டக்குன்னு எனக்கு வந்து 2 பிள்ளைங்களையுமே படிக்க வைக்கணுங்கிற ஆசையும் இருந்துச்சு. ஆனால் ஒரு பாப்பாவை படிக்க வச்சு ஒரு பாப்பாவை படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அந்த கட்டத்தில் வந்து டக்குன்னு எங்கள் சின்ன பாப்பா வந்து அவளை மட்டும் இவ்வளோ தூரம் படிக்க வச்சிங்க. அவள் வந்து எத்தனாவது வரை இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் அதே மாதிரி தான் நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பேன்னு ஒரே அடம் பிடிச்சிச்சு. அடம் பிடிச்சோன்னே வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. நீ பிள்ளைங்களுக்கு பணம் கட்டதுனால நமக்குன்னு ஒன்று செஞ்சுக்க முடியல, பண்ணிக்க முடியல, 2 பேருமே கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் தான் பஸ்ஸில் அந்த மாதிரி டிவியில் இதெல்லாம் பார்த்தோம். நல்லா படிக்கிற பிள்ளைங்க, வசதியான பிள்ளைங்களுக்கு இது மாதிரி மதர் தெரசா ஃபவுண்டேஷன்லேருந்து அன்பு இல்லத்திலேருந்து கொண்டாந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் போய் ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு ஒரு நாள் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. டக்குன்னு அப்புறம் 2 பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு ஸ்கூலில் போய் பர்மிஷன் கேட்டு அழைச்சிட்டு நேராக குழந்தையேசு கோயிலேருந்து நடந்தே அழைச்சிட்டு போனேன். போய் பார்த்தாக்கா அங்கே போய் கேட்டாக்கா எல்லாரை பற்றியும் கேட்டாங்க. உங்கள் வீட்டுக்கார் எத்தனை பேரோட பிறந்தாங்க, உங்கள் எல்லார் பேரையும் கேட்டாங்க. எல்லாருமே சொன்னேன். எல்லோரும் உதவி செய்வாங்களா என்னன்னு கேட்டாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நானும் யார்ட்டையும் எதுவும் கேட்கவும் மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அப்பா செத்ததுக்கு பிறகு எனக்கு வந்து யாரும் உதவி செய்கிறது கிடையாது. அப்படி என்ன உன் பிள்ளைங்கள என் பெரிய தம்பி பிகாம் முடித்து எம்பிஏ கூட முடிச்சிருக்கான், மெட்ராஸில் வேலை பார்க்குறான். அப்படிங்கும்போது கேட்டதுக்கு பெரிய பணம் கட்ட பிள்ளைங்களுக்கு பணம் இல்லை, பணம் கட்ட குடுறான்னு கேட்டாக்கா அவன் வந்து ஏன் உன் பிள்ளைங்கள இப்போ நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தானே படித்தேன், ஏன் நீ மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணுங்கிற முடியாது என்னால் அப்படின்லாம் சொன்னான். சரி அவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்டலாம் கேட்காம நான் மறுபடியும் போய் அந்த அன்பு இல்லத்திலே போய் அந்த டாடி மெரிசி ரோசி எல்லார்ட்டையுமே நான் பேசி எல்லார்ட்டையுமே பேசினதுக்கு பிறகு அவங்க வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டாடி சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு மட்டும்தாம்மா செய்வேன், 2 பிள்ளைங்களுக்கு செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் செய்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு
அப்புறம் 7வதுலேருந்து அவங்க தான் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் அவங்க பணம் கட்டினாங்க. என் சின்ன பொண்ணை பற்றி இப்போ எனக்கு கவலையே இல்லை. என் சின்ன பொண்ணு வந்து இப்போ நான் கூட இந்த லார் வழியாக போகல சொல்லிகிட்டு இருப்பேன், பெரிய சின்ன பாப்பா நீ வந்து இந்த காலேஜில் தான் படிக்க போகிற, இந்த காலேஜில் தான் உன்னை டாடியை படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணை நான் இப்போலேருந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க ஆனால் நல்லா படிக்குங்க. பிள்ளைய பற்றி நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். இப்போ சின்ன பாப்பாவுக்கு கட்டுறதுனால சின்ன பாப்பாவுக்கு கம்ப்ளீட்டாக போன வருஷமும் கட்டி முடிச்சுட்டாங்க ஃபீஸு, இந்த வருஷமும் அவங்க கட்டி முடிச்சுட்டாங்க ஃபீஸு. அந்த பிள்ளைங்களை நம்பி தான் நானே இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்களோட நம்பி கூட நான் இல்லை. அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் தண்ணி அடித்தாங்கன்னா பணம் அனுப்பணுங்கிற ஒரு எண்ணம் வராது. நான் வந்து சின்ன பாப்பாட்ட சொல்லியிருக்கேன், நீ நல்லா படித்து கடைசி வரைக்கும் அந்த டாடி தான் உன்னை படிக்க வைக்கணும், அந்த மதர் தெரசாவை வந்து நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். காலைல தூங்கி எழுந்தோடனே அதெல்லாம் அவள் எல்லாம் கரெக்டாக அவள் எல்லாம் செய்வாள். செஞ்சுட்டு திங்கக்கிழமை நான் எதை மறந்தாலும் மறப்பணும். நான் வந்து அந்த மதர் தெரசாவை அணிஞ்சு தான் ஸ்கூல் அனுப்புவேன் நான்.